என் தங்கப்பிள்ளையே, உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தட்டி விடுவாயா என்ன? நிச்சயமாக தட்டிவிட மாட்டாய். இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியானது நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது. அப்படி என்ன அதிசயம் நடக்கப் போகின்றது, யாரால் உன் வாழ்க்கையில் என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இன்று. இந்த வராகி உன் கண் முன்னால் நின்று அதனை உனக்கு உணர்த்திவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் வயதான ஒருவரால் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கும். அவரினுடைய அன்பினை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே வயதானவர்கள் என்றாலே நாம் மரியாதை கொடுக்கத்தானே செய்கின்றோம். அவர்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் அதிகப்படியான பக்குவம் இருக்கும். பல துன்பங்களை வாழ்க்கையில் சந்தித்து பல வேதனைகளை கடந்து இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அனுபவம் என்ற ஒன்று கிடைத்திருக்கும். அவர்கள் பெற்ற அனுபவம்தான் நம்முடைய வயதாக இருக்கும். அப்படியானால் அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று செவி கொடுத்து கேட்டோமானால் நம் வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும். என் குழந்தையே, உனக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்துவிட்டதல்லவா? அம்மா, என் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற முதியவர் எப்பொழுதுமே எனக்கு நல்லதையும் சொன்னது கிடையாது, நல்ல விஷயத்தையும் செய்தது கிடையாது. எப்பொழுதும் சாபம் விட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அப்படியானால் இவர்களுக்கும் நான் மதிப்பு கொடுக்க வேண்டுமா என்று நீ கேட்கிறாயல்லவா? என் பிள்ளையே, அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நீ கொடுக்கின்ற மரியாதையை சரியாக கொடுத்து விடு. அது மட்டுமல்ல என் குழந்தை, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வயதானவர்கள் நிச்சயமாக உனக்கு எந்த வகையிலும் கெடுதலை நினைக்க மாட்டார்கள் அல்லவா? அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று எந்த ஒரு தவறான காரியங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும். இவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. இந்த வயதான ஒருவர் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். அவர் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய உதவி எப்பொழுதும் இனி உன்னை இந்த வாழ்க்கையில் தலை நிமிர வைக்கும். எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் தான் காரணமாக இருக்கும். என் குழந்தையே, அம்மா சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனமாக கேள். நீ ஒரு பொருளை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பொருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பி நீ தேடினால் மட்டும்தான் அந்த பொருள் உன் கைகளுக்கு வந்து சேரும். இது கிடைக்காது என்று நீ ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு அதை தேடத் தொடங்கினால் உன் கண் முன்னாலேயே இருந்தாலும் அது உனக்கு ஒரு பொழுதும் கிடைக்கப் போவது கிடையாது. அதனால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை முதலிலேயே இது எங்கே நமக்கு நடக்கப் போகின்றது, அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்து விட்டால் உன் கண் முன்னாலேயே அந்த அதிசயம் நடந்தாலுமே உன்னால் அதனை என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அம்மா சொல்வது நடக்காமலேயே போகட்டுமே, நடக்கும் என்று நீ நம்பும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அதிசயங்களை இன்றில்லை என்றாலும் இன்னொரு நாள் உனக்கு நடத்தி கொடுக்கும். எதுவுமே உடனடியாக நடக்கும் என்று நினைப்பதை விட, எந்த விஷயமும் நம் வாழ்க்கையில் உடனடியாக வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்று எண்ணுவதை விட, எல்லா விஷயங்களும் நமக்கானவற்றை நம் கைகளில் ஒப்படைக்கும் என்று நீ முடிவு செய்து விட்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளையின் சந்தோஷத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டவள் இந்த வராகி. ஏனென்றால் நீ என் பிள்ளை அல்லவா? நான் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தானே ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அம்மா, உன்னிடத்தில் அதை கொடு இதை கொடு என்று கேட்கின்றேனா? ஒரு நாளும் சொல்லியது கிடையாது. ஒரு பொழுதும் என் பிள்ளையை நான் வேதனைப்படுத்தியது கிடையாது. உன் தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையே,
எதை செய்வதாக இருந்தாலும் நேர்மையான வழியில் செய்ய வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் எப்பொழுதுமே உன்னுடைய முயற்சிகளை ஒருபொழுதும் நீ கைவிட்டு விடக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எப்பொழுதும் உன் புரிதலில் இருக்க வேண்டும். தேவையில்லாது மற்றவர்களின் பேச்சினை கேட்டு சென்று கொண்டிருக்கின்ற சரியான பாதையிலிருந்து தவறிவிடக்கூடாது. நீ சரியான பாதையில் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அதிகப்படியான நன்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு என்று ஒன்று இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லத்தான் செய்யும். உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் செய்யும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ ஒரு நாளும் வருத்தப்பட்டு நிற்காதே. உன்னால் முடியும். நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கான ஒரு வெளிச்சம் நம் கண் முன்னால் தெரியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் உண்டு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய முயற்சியினால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நிச்சயமாக அடைந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு அற்புதத்தை கொடுக்கும் என்றால் அந்த அற்புதம் மேலும் மேலும் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் என்பதுதான் உண்மை. அந்த விஷயம் மேலும் மேலும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதுதான் உண்மை. எல்லா சூழ்நிலையிலும் நாமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தவுடன் இன்னொரு முகத்தை காட்டுவதும் சந்தோஷம் வந்தவுடன் அப்படியே மாறிவிடுவதுமாக இருக்கக்கூடாது. என் பிள்ளையே, அப்படி மாற்றிக்கொள்கின்றவர்களுக்கு பெயர்தான் பச்சோந்தி ஆவார்கள். அவர்களுக்கு எந்த இடத்தில் என்ன கிடைக்கிறது என்பதனை பொறுத்து அவர்களின் மனநிலையில் மாற்றங்கள் வருகிறது என்றால் அவர்கள் பச்சோந்திகள் தானே. நேரத்திற்கு தகுந்தாற் போலவும் தன்னுடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போலவும் தன்னை மாற்றிக்கொள்பவர்கள் தானே. என் குழந்தையே, அதனால் எந்த நிலையிலும் தன்னிலை மறந்து விடாதே. நம்முடைய ஆரம்பம் என்னவாக இருந்தது என்பது நீ எத்தனை நிலைகளை கடந்தாலும் அது உனக்கு நினைவில் இருக்கட்டும். இதையெல்லாம் நான் உனக்கு சொல்வதை விட இந்த வயதானவர் சொன்னால்தான் அது உன் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒருவர் நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வர வேண்டும். உனக்கான பல நல்ல விஷயங்களை அவர் செய்து கொடுக்க வேண்டும். இவர் உனக்கு நன்கு பழக்கமானவர். அப்பேற்பட்ட ஒருவர்தான் நாளைய தினம் உன்னை தேடி வருகின்றார். யாரென்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்திற்குள் அம்மா உனக்கு அவரை யாரென்று சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, நாளைய தினம் அமாவாசையினுடைய விடியல். அமாவாசை நாளில் உன் இல்லத்திலிருந்து மறைந்த முன்னோர்கள் அங்கு வர வேண்டும். அதே நேரம் உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்களும் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நேரம். யாருடைய அன்பு நீ இத்தனை நாளும் இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படுகின்றாயோ அவர்கள் நாளைய தினம் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றால் அது உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கத்தானே செய்யும். அவர்களின் வருகையை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். சாதாரணமான நாட்களில் எல்லாம் அவர்களை நினைத்து கொண்டிருந்த என் பிள்ளை, அவர்கள் வருவதற்குரிய சூழ்நிலைக்கு ஏற்ற இந்த நாளில் அவர்களை நினைக்காமல் இருக்கலாமா? அவர்கள் என்னை தேடி உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஆத்மாவாக இருந்தாலுமே அவர்கள் உன் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தக்கூடியவர். எப்படி நீ வணங்குகின்ற குலதெய்வம் முதன்மையானதோ அதுபோல நீ வணங்குகின்ற இஷ்ட தெய்வம் அதற்கு அடுத்தபடியாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய முன்னோர்களாகவும் இருக்கிறார்கள். 4ஆம் நிலையில் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் இருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷம் ஒன்றுதான் உன் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு மனதிற்குள் எப்பொழுதும் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம். அதனால் நாளைய தினம்
நீ அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் அவர்கள் உன்னை தேடி வருவது நிச்சயம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அன்பு கொடுத்து, அவர்களுக்கு மரியாதை கொடுத்து, உன் இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு அமைதியான நிலையை நீ உருவாக்கி கொடுத்து விட்டால் போதும். அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள். மீண்டும் மீண்டும் உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி கொடுக்க முடியும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும். என் குழந்தையே, நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நாம் வாழ்க்கையில் இழந்து விட்ட ஒரு விஷயம் என்பது ஒரு நாளுமே ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம். ஆனாலும் இப்படி நடந்துவிட்டது வாழ்க்கையின் யதார்த்தம். இதனை நாம் இனி ஒருபொழுதும் நம்மால் மாற்றிவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாம் யோசித்து உன் நேரத்தை வீணடிக்காமல், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். என் குழந்தையே, இந்த வராகி உனக்கு சொல்லி இருக்கின்ற இந்த செய்தியிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய்? எப்படி நம் இல்லத்திலிருந்து இறந்து போனவர்களின் பிரிவு உன்னால் தாங்க முடியவில்லையோ, அதுபோல அவர்களுக்கும் அந்த பிரிவின் வலி இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவர்கள் இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு, யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி உனக்கு அன்பை கொடுக்க வருகின்ற நேரத்தில் நீயும் அவர்களின் மீது மரியாதை வைத்து அவர்களை நீ நல்ல மனதோடு வரவேற்க வேண்டும். அதாவது எந்த விதமான கள்ளகபடமும் இல்லாமல், தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் இல்லாமல், என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று யோசித்து கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தேவையில்லாமல் தூக்கி சுமக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள். ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் உனக்கு அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லிவிடுவேன். இவர்கள் வரும் பொழுது உன் முகத்தில் புன்னகை மட்டும் இருந்து விட்டால் போதும். அதாவது நாளைய அமாவாசை நாள். அதனால் உன் இல்லத்திற்குள் இவர்களின் வருகை சாதாரணமாகவே இருக்கும். அதனால் நாளைய தினம் உன் இல்லத்தின் வாசலில் கோலமில்லாமல் பார்த்துக்கொள். எல்லா நாளிலும் தான் தெய்வங்களை வணங்குகின்றோம். இந்த நாளில் இவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் நம் இல்லத்தில் கோலமிட்டு வைத்திருப்போமானால் அவர்களின் மனது நிச்சயமாக வருத்தப்படும். நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நம்மை நினைக்கவில்லையே என்று சொல்லி வருத்தம் கொண்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுபோன்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் உணர்ந்து நாளைய தினம் அவர்களை உள்ளே வரவழைப்பதோடு மட்டுமல்லாமல், நிச்சயமாக நீ வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் புன்னகையோடு நாளைய தினத்தை முழுமையாக எதிர்கொண்டு விட்டாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் களைந்து உனக்கு பல நிறைகளை அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். நீ என்ன வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக நடத்தி கொடுத்து விடுவார்கள். எல்லையற்ற சந்தோஷம், எல்லையற்ற பெருமகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதற்கு இவர்களை விட வேறு யாரால் நினைக்க முடியும்? எப்பொழுதும் உன்னோடு வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு கெடுதலை இவர்கள் நடத்த நினைப்பதில்லை. ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கெடுதல்களை கண்டு சந்தோஷப்படுவதில்லை. எப்பொழுதும் சுயநலமாக இவர்கள் இருந்ததில்லை. தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுதான் இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் அல்லவா? அதனால் முன்னோர்களை நினைத்து நீ அவர்களை மனதார வழிபடு. அது மட்டுமல்ல, உன் இல்லத்தில் ஒரு சொம்பு நீரை அவர்களுக்கு நீ வைத்து விட்டால் போதும். அவர்களின் புகைப்படம் இருக்கும் என்றால் அவர்களின் புகைப்படத்திற்கு முன்னால் நீ வைத்துவிடு. நிச்சயமாக அவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்க தொடங்கும். இது அமாவாசை நாளில் என்று மட்டுமல்ல, சாதாரணமான நாட்களிலும் கூட நீ இரவு உறங்கச் செல்லும் முன்பாக உன் இல்லத்தின் அடுப்பங்கரையில் ஒரு சொம்பு நீரை தினமும் எடுத்து வைத்துவிட்டு சென்று பார். உன் முன்னோர்கள் அங்கு வந்து அந்த தண்ணீரை அருந்துவார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, தாகத்தோடு வருகின்ற அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விட்டால்
தண்ணீர் குடித்ததும் மனமகிழ்ச்சியோடு உனக்கு பல விஷயங்களை நடத்தி கொடுத்து விட்டு செல்வார்கள். இதனை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே. இவர்களை நீ நினைக்க மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.